ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாய் வற்றல், அப்புறம் 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்த்து செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஆற வச்சுட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் மஞ்சள் தூளில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள ஸ்மெல் எல்லாமே போயிட்டு சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது இதில் 1 kg அளவு இருக்குது. இதில் ஒரு 14 பீசஸ் கிட்ட இருக்குது. இது 1 kg இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சும் பூண்டும் சம அளவு எடுத்து பேஸ்ட் பண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அதை அந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகி வந்திருக்கு. இப்போது இதை 10 to 15 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயிலும் கீயும் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராம்பு ஒரு 7 to 8 கிராம்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg பிரியாணி செய்யும்போது 4 பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸில் இது நல்லா வதங்கி வந்துடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இது நல்லா மேஷியாக வதங்கி குக் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்குள்ளே புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லி புதினாலாம் வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இது சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நான் இப்போ 2 பேட்சாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். சும்மா ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா இது மாதிரி கோட் ஆகியிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாத்தையும் இப்போது இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மசாலா கூட ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே இந்த பீசஸில் நல்லா கோட் ஆகி வரணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா கூடயே இந்த மாதிரி பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் பிரியாணிக்கு ரைஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஊற வைக்க வேணாம், 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸாக வாங்கி பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ரைஸ் நல்லா 10 to 15 மினிட்ஸ் ஊறி வரட்டும். இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரால் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு ரைஸ் நான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டம்ளர் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக சேர்த்து 6 டம்ளர் வருது. இப்போது 6 டம்ளர் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டம்ளரில் தான் அரிசி அளக்கணுன்னு அவசியம் இல்லை. கப்பில் அளந்திங்கன்னா அந்த கப்புக்கு ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டான ரேஷியோ. இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறமா தான் ரைஸ் ஆட் பண்ணணும். முன்னாடியே ரைஸ் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ கொதிக்கும் போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சுருக்க ரைஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வடித்து எடுத்துக்கலாம்.
எல்லா ரைஸையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் பிரியாணியில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் இதை மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் மேலேயே தூவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வரும். அப்போ தான் நம்ம தம் போடணும். இப்போ 5 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மூடியை நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரைஸ் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் பீஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.